கரூரில் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்களுடைய குடும்பங்களை சென்னையில் சந்திப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறதா தகவல் இப்போது எல்லா ஊடகங்கள்லையும் செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கிய சம்பவம் கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போன இடத்துல நடந்த 41 பேருடைய அந்த உயிர் பலி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. அதுலேருந்து இன்னும் மீண்டு வரல யாருமே அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களுடைய இறந்து போனவங்களுடைய குடும்பங்களை சந்திக்க இருக்கிறதா விஜய் அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது பல பேர் மத்தியில் விமர்சனத்தை வெளியில் வர வச்சுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய ரசிகர்களே இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க சமூக வலைதளங்களில். ஏன்னா உயிர் பலி கரூரில் நடந்திருக்கு. எதனால் நடந்திருக்கு? விஜய் அவர்களை பார்க்க வந்து தான் அந்த உயிர் பலி அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்கள போய் விஜய் தான் சந்திக்கணுமே தவிர அவங்க எல்லாரையும் பாதிக்கப்பட்டவங்க அதுவும் இறந்து போனவங்களுடைய குடும்பத்தினரை நேரில் வர வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத எல்லாரும் சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வியாக வச்சுட்டு வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய ஃபேன் ஃபாலோயிங், அவருடைய ஐடி இருக்குது பாருங்கள், ட்விட்டர் ஐடி, அவருடைய அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ரசிகர்களுடைய அந்த அமைப்பு கொண்ட அந்த ட்விட்டர் ஐடிஸே இதை கேட்குறாங்க கேள்வியாக. இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது விஜய் தரப்புலேருந்து எதுவும் வரல. இது அஃபிஷியலாக அவங்க எந்த செய்தியும் வெளியிடலை. ஆனால் அவங்களுடைய தரப்புலேருந்து இந்த ஒரு செய்தி வந்திருக்கிறதா ஊடகங்கள் மத்தியிலேருந்து உலா வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமாக இது நடந்துச்சு அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களை எப்படிலாம் விமர்சித்தாங்க பல பேர். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல கொரோனா காலகட்டத்தில் அப்படிங்கிற அந்த அறிக்கையை வெளியிடும்போது வர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு என்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படிங்கிறது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உணரலாம். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் அப்போது ரொம்ப தீவிரமாக கொரோனாவுடைய அந்த அலை ஆரம்பித்த அந்த ஒரு நேரத்தில் அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தா ரஜினிகாந்த் அவர்களை பார்க்குறதுக்கு இதே மாதிரி பல பேர் வந்திருப்பாங்க. போகிற இடங்களில் பூரா நிறைய கூட்டம் வந்திருக்கும். அப்போது கொரோனாவுடைய தாக்கம், கொரோனா பரவல் இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், இன்னும் எத்தனை பாதிப்புகள் நடந்திருக்கும், எத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில். இது எல்லாத்தையும் யோசித்து தான் ரஜினி அவர்கள் அந்த ஒரு அறிக்கையை அந்த நேரத்தில் வெளியிட்டார், அந்த ஒரு முடிவை எடுத்தார். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி நேரத்தில் அதை யோசித்து பார்த்து ரஜினி அவர்களை விமர்சித்தாங்க பாருங்கள், கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் அதை இப்போயாவது தெரிஞ்சுக்கணும். இப்போது விஜய் அவர்கள் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து. இதிலேருந்து எப்படி விஜய் மீண்டு வர போகிறாரு, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாரு, இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போக போகிறாரு அரசியல் களத்தில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேரில் வர வச்சு உங்களை பார்க்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் விஜய் இந்த விஷயத்தை சமாளித்து இந்த ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.